Hey guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் பர்ச்சேஸ்க்காக நாங்கள் வந்து திருநெல்வேலி போயிருந்தோம். ஸோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்புனோம். ஸோ ஒரு 11 கிட்டத்தட்ட தான் கிளம்புனோம். ஸோ டிவிஎல் ரீச் ஆயாச்சு. இப்போ வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேங்க் ஒர்க் இருக்குது. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து அந்த பேங்க்குக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு இது நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இப்போது ஒரு 1 o'clock கிட்ட ஆயிடுச்சு. சரி அப்போ நம்ம லன்ச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைரமாளிகை ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். நீங்கள் திருநெல்வேலி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். வைரமாளிகை வந்து ஒரு டாப் ரெஸ்டாரண்ட் திருநெல்வேலி அப்படி சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வைரமாளிகை தான் வந்திருக்கோம். இந்த டைமில் மோஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப க்ரௌடாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து எப்படி சொல்ல வெயிட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து டேபிள்ஸே கிடைக்கும். ஸோ நாங்களும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து மாட்டிக்கிட்டோம். ஸோ அங்கே வந்து ஒரு ஃபிஷ் இருந்துச்சு, டேங்க் உண்டு, ஃபிஷ் டேங்க்கு. சரி அந்த ஃபிஷ்ஷையாவது நம்ம வந்து பார்த்துட்ருக்கலான்னு சொல்லிட்டு இப்போ அதுதான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நான் வந்து இந்த ஒயிட் ஃபிஷ் வந்து பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு, நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. ஸோ நமக்கு இதுதான் இன்றைக்கி டைம் பாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஃபிஷ்ஷை வச்சு செஞ்சிட்ருந்தேன். அது ஆக்சுவலி ஓடிட்டே விளாண்டுட்டே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு எல்லா ஃபிஷ்ஷஸுமே மேக்ஸிமம். இது ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ். இதை வந்து அதிலேயே மூவ் ஆகாமல் ஒரே பிளேஸ்லேயே நின்றுட்டு இருந்துச்சு. அண்ட் தென் இந்த ஒயிட் ஃபிஷ்ஷை தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். எங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு. என்னடா இங்கே வேறு பசி வேறு இப்படி வேறு பண்ணுறாங்களேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப பசி என்ன பண்ணுறதுனே தெரில. அதனால சரி நம்ம ஷாப்பிங் போனால் டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து டைரெக்டாக ரெஸ்டாரண்ட் வந்தால் அங்கேயும் வந்து சோதிச்சிட்டாங்க நம்மளை. என்னடா இப்படி சோதிக்கிறீங்க அந்த மாதிரி ஆகிட்டு. இதுக்கப்புறம் சீட்டிங் வந்து கிடச்சிருச்சு. சீட்டிங் கிடச்சதுக்கப்புறம் நாங்கள் போய் உட்காந்து என்ன ஆர்டர் பண்ணோம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஆக்சுவலி சீட் போகிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி வச்சிட்டோம். அண்ட் தென் இப்போ நாங்கள் போய் உட்காந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி தான் இங்கே வந்து சிக்னேச்சர் டிஷ்ஷே பிரியாணி தான். ஸோ மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். 4 மட்டன் பிரியாணி. அது கூடவே பைனாப்பிள் ஜாமுன்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் ஃபிஷ் ஃபிங்கர்ஸ், அது கூட மயனைஸ் இருந்துச்சு. அண்ட் தென் செட்டிநாடு சிக்கன் நூடுல்ஸு, அப்புறம் கார்லிக் சிக்கன், அண்ட் தென் சிக்கன் லாலிபாப்ஸ். இதுதான் எங்களோட இன்றைக்கான மெனு. இது தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் சாப்பிட்டுட்டு வெளியே என்ன பார்த்திங்கன்னா பீடா இருக்கும். ஸோ இது வந்து 30 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்து 2 பீடாஸ் எனக்கு ஒன்று, அண்ட் தென் என்னோடய சிஸ்டருக்கு ஒன்று. ஸோ 2 பீடாஸ் வந்து ஆர்டர் பண்ணி அதை சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு பீடா. பட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் எனக்கு வந்து பீடா வந்து ஒன் ஆஃப் ஃபேவரேட். ஸோ பீடா சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இப்போது வந்து ஆர்எம்கேவி ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் ஆஃப்டர்நூன் தான் போனால ஸோ அவ்வளோவா கொஞ்சம் க்ரௌடு இல்லை. பட் இருந்தாலும் என்னால் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஷாப்பிங் ஹால் மாதிரி எடுக்கல. ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ உள்ளே போனோன்னே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸில் வந்து மேக்கப் செட் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே பேங்கிள்ஸ்லாம் நல்லாயிருக்கும். அண்ட் தென் டாஸ்லரு, லாக்மி, ரெவ்லான் இந்த மாதிரி கம்பெனிஸ் வச்சுருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து என்ன இருக்குன்னா பவுடர்ஸு, க்ரீம்ஸு, அண்ட் தென் என்ன சொல்லலாம்னா பெர்ஃப்யூம்ஸ் இந்த மாதிரிஸ் தான் நிறையா இருக்கும். அண்ட் தென் இது வந்து ரெவ்லான் செக்ஷன். அண்ட் தென் அந்த சைடு வந்து என்ன இருந்துச்சு, லாக்மி இருந்துச்சு. அண்ட் தென் அதோட ஃபவுண்டேஷன் பேக்ஸ், நீங்கள் மேக்கப் தேவையான எல்லா திங்ஸுமே இதில் வந்து கொஞ்சம் அவைலபிளாக தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் ஆல் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. பட் போதும் கிடைக்கிறது இருக்கும். அண்ட் தென் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் அப்பர் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா சுடிஸு, டவுன் ஃப்ளோர் ஃபுல்லாகவே சாரீஸ் தான். ஸோ நாங்கள் சுடி செக்ஷன் போயிட்டு பார்த்துட்டு நான் வந்து சாரீஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அண்ட் தென் இது என்ன ஏரியா பார்த்தீங்கன்னா, அண்ட் தென் நாங்கள் ஆர்எம்கேவில் ஒரு சாரீ எடுத்துகிட்டு எங்கே வந்திருந்தோன்னா போத்தீஸ் வந்திருந்தேன். போத்தீஸ் வந்தால் அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த செக்ஷன் வந்து வராமல் இருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ இயரிங்ஸு, ஜும்கா, அந்த மாதிரி பேங்கிள்ஸு, அண்ட் தென் ஸ்ட்ரெட்டு, அப்புறம் ஹேர் ஆக்சசரிஸு, அந்த மாதிரி நீங்கள் வந்து டாப் டு பாட்டம் கேர்ள்ஸ்க்குள்ள திங்ஸ் வந்து இந்த செக்ஷனில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாமே இருக்கும். ரீத்லேருந்து அண்ட் தென் ஸ்ட்ரைட்னர் கூட இருக்கும். ஸ்ட்ரைட்னர் அண்ட் தென் க்யூட்டான மிரர்ஸ், குட்டி மிரர்ஸ் இருக்கும். அண்ட் தென் நீங்கள் என்ன பிந்திஸ் எல்லாமே இருக்குங்க சொல்லப்போனால். ஸோ இதெல்லாம் வந்து இப்போது கொஞ்சம் ட்ரெண்டான ஸ்ட்ரெட், பேஸ்டல் ஸ்ட்ரெட் மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் இது ஸ்டோன் வச்ச ஸ்ட்ரெட். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அண்ட் தென் அங்கே பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அண்ட் தென் நைட்டு வந்து போகும்போதே காளான் சாப்பிட்டு, ரோட் சைட் காளான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை சாப்பிட்டு போயிருந்தோம். ஸோ இது வந்து மேலப்பாளையத்தில் நாங்கள் வந்து ரோட் சைட் காளான் வந்து சாப்பிட்ருந்தோம்.
அண்ட் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. கீப் சப்போர்ட்டிங் மீ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா. டாட்டா, பை பாய்.